அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் மந்தி ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு. இது கூட வெள்ளை மிளகும் சேர்த்துக்கிட்டேன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, நான் ஆல்ரெடி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுடரை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற பன்னீருக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மந்தி மிக்ஸ் எனக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நான் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் 6 திராட்சை ஊற வச்சது, அதுக்கப்புறம் ஒரு 6 முந்திரி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 8 பல்லு பூண்டு ஃபைனாக சாப் பண்ணது, ஒரு பச்சை மிளகா. இது நம்ம சாப் பண்ண வேண்டாம், இது முழுசாக அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு பர்சனுக்கு குக் பண்ணுறதுனால ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் நான் எடுத்திருக்கேன். இது க்யூப் சைஸில் நீங்கள் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை மேரினேட் பண்ணிடலாம். இந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல அந்த மந்தி மிக்ஸு, ஸோ அதுவும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நம்ம கிட்ஸுக்கு செய்கிறோம், ஸோ அதனால் நான் மிளகாத்தூள் கம்மியாக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே பைண்ட் பண்ணுறதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் ஆகட்டும். மீன்வைல் நம்ம அரிசி இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம பாயில் பண்ணுறோம்ல, ஸோ அந்த பேரலாக நம்ம ஸ்டவ்வில் வச்சுருப்போம். இது மேரினேட் ஆகி வரும். ஸோ அது பாயில் ஆகிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்டீமர் பேஸ்கெட் இருக்குல்ல, இதில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் இருக்கு இல்லையா, நம்ம அதில் லேயர் பண்ணி வச்சிடணும். இதே தான் சிக்கன் ஒரு மட்டனுக்கும் நம்ம செய்கிறோம். நான் இதை எப்படி ஓவனில் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த ரைஸ் இருக்குல்ல, கீழே வேகும்போது இதில் இருக்கிற அந்த எசன்ஸ் அதில் இறங்கும். ஸோ அந்த ரைஸும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். மீன்வைல் அதே மாதிரி அந்த பன்னீரும் நல்லா சேர்ந்து நல்லா வெந்துடும். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 to 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. வெந்தக்கப்புறம் இது தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது நான் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, அதுக்கப்புறம் திராட்சை, இது நல்லா வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இந்த திராட்சை ரோஸ் வாட்டரில் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. நைட்டில் ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். இப்போ அதே நெய்யில் நம்ம வேக வச்சுருந்தோம்லே அந்த பன்னீர், ஸோ அது நல்லா இந்த மாதிரி ஒரு ஷீர் லுக் வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு, அதே பேனில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, இது கூட நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு சைஸு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இது இல்லாமல் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது நல்லா பொரிஞ்சிரட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த பச்சை மிளகா, அது ஜஸ்ட்டு இப்படி உடச்சி போட்டால் போதும். அதோட வாசனைக்கு தான், காரத்துக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பூண்டு நீங்கள் சாப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப காரம் ஜாஸ்தியாகிடும். அதனால் பச்சை மிளகா சாப் பண்ணாமல் இப்படியே சும்மா 2 உடச்சி போட்டுருங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கல வெங்காயம், ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இனிப்புத்தன்மை வரும். ஸோ அதை நம்ம நியூட்ரல் பண்ணுறதுக்காக இதுக்காக கொஞ்சம் சால்ட்டு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ரைஸ்லேயும் சால்ட் ஆட் பண்ணியிருப்போம், பன்னீர்லேயும் சால்ட் இருக்கும். ஸோ அதனால் செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் நல்லா வேக வச்சுக்கிறேன். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் காரம் இருக்காது, நல்ல ஃப்ளேவராக இருக்கும்.
இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இதில் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ ரைஸ் நான் இதிலேருந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கெச்சப் இல்லைனா வந்து ஒரு டொமேட்டோ சட்னி இருக்குல்ல, ஸோ அதோட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த முந்திரி திராட்சை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்லே அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம அந்த பன்னீர் மேலே லேயர் பண்ணி வச்சிடலாம். இது லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அதோட எசன்ஸ் நல்லா உள்ளே இறங்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் மந்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன்வைல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் மந்தி எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். Okay friends, thank you for watching my video.